ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கெனடியன் யாழ் சமையல். இன்றைக்கி எங்களுக்கு சரியான ஒரு வின்டர் வெதர், சரியான ஸ்டோமாக இருக்குது. அதோட இன்றைக்கி ஹாப்பி ஃபேமிலி டே வேறு. நாங்கள் குடும்பத்தினர் நாள் இன்றைக்கி, அதனால் நாங்கள் சூப்பராக ஒரு ரெசிபி ஒன்று தான் வீட்டில் செய்ய போகிறேன். எனது குடும்பங்களோடு நாங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சாப்பாடு செய்து சாப்பிட போகிறோம். எனது பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிற லெகோ செட்டில் அவற்ற அப்பாவும் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறார் விளையாடுறதுக்கு. சின்ன மகளுக்கு லெகோண்டா சரியான விருப்பம். அப்பாவும் சேர்ந்து பெரிய மகளும் சேர்ந்து பில்ட் பண்ணினோம். இப்போ நாங்கள் சின்னதாக ஒரு வீட்டில் சாப்பாடு செய்யலாமன்ட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு. எல்லாருக்கும் ஹாப்பி ஃபேமிலி டே. வாங்க நாங்கள் இந்த ரெசிபியை போய் பார்க்கலாம் என்னென்று செய்கிறேன்றதை. நாங்கள் இன்றைக்கி கேப்டன் பாயில் தான் செய்ய போகிறேன். அதாவது சீ ஃபுட் பாயில். இங்கே சரியான ஒரு ஃபேமஸான சாப்பாடு. வின்டர் நேரங்களில் நல்ல தடிமன் காய்ச்சல் இருந்தேன்னா நீங்கள் அந்த சாப்பாடு சாப்பிட்டா எல்லாம் பறந்துடும். நாங்கள் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கான டைம் கிடைக்கவில்லை. என்னென்னா வெதரும் சரியான பேட்டாக இருக்கிறபடியாக நாங்கள் வீட்டிலேயே செய்து சாப்பிடலாம்ன்ட்டு தான் இந்த கேப்டன் பாயில் சீ ஃபுட் செய்கிறோம். நாங்கள் முதல்ல உருளைக்கிழங்கையும் கோனையும் போட்டு அவிக்க போகிறோம். எனது பெரிய மகனும் வந்து நிற்கிறார் அவ என்ன செய்கிறன்றதை பார்க்க. பார்த்திங்களா, இந்த லெகோவும் செய்து முடிச்சிட்டினா இது ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் மாதிரி, அந்த மெர்மேட் ட்ரெஷர் பாக்ஸ் மாதிரி. இது அவளுக்கு ஒரு கிஃப்டாக கிடைச்சிருந்தது. அதைத்தான் அவள் செய்திருக்கிறா, நல்ல வடிவாக செய்துட்டா. இப்போ இதுக்கு நாங்கள் ஸ்னோ கிராப், மற்றது மசல்ஸ், நல்ல பெரிய இறால், மற்றது வந்து லாப்ஸ்டர், இவ்வளோத்தையும் வச்சு தான் நாங்கள் செய்ய போகிறோம். இதுக்கு பெரிய பட்டரும் தேவை சாசேஜ் பொரிக்கிறதுக்கு. பாருங்கோ, இனி நாங்கள் இந்த ரெசிப்பியை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நான் லாப்ஸ்டர் எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன், அது பெரிய லாப்ஸ்டர் என்றபடியாக. இப்போ அதையும் போட்டு அவிய விட போகிறேன். அதோட தேசிக்காயும் போட போகிறோம். அப்போ நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ நாங்கள் மசில்ஸ், இது வந்து மசில்ஸ்ன்னு தான் சொல்லிவினோம், அதையும் போட்டுக்கிறேன். இனி இதோட நாங்கள் இறாலையும் போட போகிறோம். நல்லா கொதிக்க விட வேணும். இனி நல்லா கொதிச்சு கொண்டு வரைக்குள்ள நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஸ்னோ கிராப், அதையும் நாங்கள் பெரிய நண்டுன்னு சொல்லுவினோம், அதையும் தான் இதோட போட்டு அவிக்க விட போகிறோம். நீங்கள் இது குக் பண்ணிக்கு நல்ல ஒரு பெரிய அகல பாத்திரமாக எடுத்து தான் குக் பண்ண வேணும். என்கிட்ட பார்க்க கொஞ்சமாக இருக்குமான போட போட நிரம்பிடும், கொதிச்செல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் தான் போட்டு கொதிக்க விட வேணும். இதுக்கு நீங்கள் சீசனிங் கொஞ்சம் உப்பு போட்டு அவிய விடுங்க. நிறைய போட தேவையில்லை, கொஞ்சமாக போட்டு அவிய விடுங்க. இனியெல்லாம் அவிஞ்சிட்டது. நாங்கள் இனி ஒரு பெரிய ஒரு ஆல்கன் ட்ரே ஒன்று எடுத்து அதுக்குள்ளே எல்லாத்தையும் நாங்கள் அள்ளி போட போகிறோம். தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் அள்ளி நாங்கள் எடுத்து வச்சுட்டு தான் இனி நாங்கள் இதுக்கான சீ ஃபுட் பாயில் சாஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பட்டர் எடுத்து, உங்களுக்கு எவ்வளோ பட்டர் வேணுமோ பாவிக்கலாம். ஆனால் அதுக்கு நிறைய பட்டர் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு ஃப்ரை பேனில் நல்ல பட்டர் எடுத்து நாங்கள் கொதிக்க விட போகிறோம். இதுக்குள்ளே நாங்கள் ஸ்மோக்ட் சாசேஜ் ஒன்று இருக்குது, அதை நாங்கள் வெட்டி வச்சுக்கிறோம். அதை எடுத்து போட்டு நல்லா வடிவாக பொரிக்க விட போகிறோம். பொரிக்கைக்கு நல்ல ஒரு வாசம் பெறும் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பட்டரியாக. பாருங்க, நல்ல வடிவாக பொரிஞ்சு கொண்டு வருகிறது. இந்த நேரம் பார்த்து தான் நாங்கள் இதுக்கான சீ ஃபுட் பாயிலுக்கான சாஸ் செய்கிறதுக்கான சாஸுக்கு ஏற்ற பவுடர் போட போகிறோம். இதுக்கு நீங்கள் கார்லிக் பவுடர், ஹாட் பவுடர், ஓல்ட் பே, மற்றது நிறைய ஸ்பைசஸ் போட வேணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் இப்போ எனக்கு சொல்லலாம் இருக்குது. நான் உங்களுக்கு விரைவால் நான் ஒரு ரெசிபி ஒன்று போட்டு காட்டுறேன் டீட்டெயிலாக. இப்போ எல்லாத்தையும் போட்டு நீங்கள் நல்ல வடிவாக நல்ல ஒரு சாஸியாக நீங்கள் அதை செய்ய வேணும். அதுக்கு பிறகு நீங்கள் ஏற்கனவே அவிச்சு வச்சுருந்த தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியில் ஒரு 2 கப்போ 3 கப்போ உங்களோட சாஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அதுக்குள்ளே விட்டு
கொதிக்க விடுங்க. இப்போ நல்ல வடிவாக கொதித்த பிறகு நாங்கள் இனி ஸ்டோவில் இருந்து நிப்பாட்டிட்டு நாங்கள் ஏற்கனவே அள்ளி நாங்கள் ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருந்த சீ ஃபுட் பாயிலுக்கு மேலே இதை நாங்கள் ஊற்ற போகிறோம். கவனம், நல்ல ஒரு உதவிக்கு யாரையும் வச்சுருந்து கொண்டு தான் நீங்கள் எடுத்து ஊற்ற வேணும். என்னடா சரியான ஹெவியாக இருக்கும் பாட், அதனால் இதில் எனக்கு ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுறார், அதனால தான் எனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து அந்த சாஸ் ட்ரேக்கில் ஊற்ற போகிறேன். இதை நாங்கள் வடிவாக இதை மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் ப்ரெட்டோட சாப்பிடலாம், நானோட சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் இட்டாலியன் ப்ரெட்டோட சாப்பிடைக்க தான் இந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஹாப்பி ஃபேமிலி டே. இப்படி தான் எங்களோட ஃபேமிலி டே போயிடுச்சு இன்றைக்கி. Thank you, friends.